ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து நன்னாரி வேர் பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கேன். அதாவது யாருக்கெல்லாம் வாய்ப்புண்ணு வயிறு புண்ணு எல்லாம் இருக்கோ அவைய உடனே போய் இந்த நன்னாரி வேரை பிடுங்கி உடனே எதை நான் இப்போ எப்படி காய்க்கிறேனோ அதே போல் காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு இன்னைக்கு பட்டுக்கு கொஞ்சம் வாய்ப்புண்ணுமா இருக்குது, அதனால தான் நான் மெனக்கெட்டு போய் பிடிட்டு வந்திருக்கேன். பார்த்துருக்கேன், இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு சமமாக தேங்காய் பால் எல்லோரும் சொல்லுவாங்க. அது உண்மையாக நம்ம சொன்னாவளோ சொல்லலையோ நம்மளுக்கே அது தெரியும். தேங்காய் பால் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பொருள். அது கூட தான் இந்த இதை போட்டு காய்க்க போகிறாங்க. அது என்னென்னா மேலே ஒரு தோல் இருக்கும், கருப்பு தோல், அதை எடுத்து அதுக்கு இடத்துல இருக்க தோலை எடுத்து நம்ம போட்டு காய்க்கணும். அதுக்கு இது வந்து செடி வந்து உங்களுக்கு ஒரு வேலையில் இது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செடியோடு அடுத்தால ஒரு வீடியோ போடுறோம், சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும் செடி எப்படி இருக்கும் என்ன அப்படின்ட்டு. இப்போ இதை நல்லா விறகு வச்சு காய்ச்சி ஒரு தேங்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். விறகு வச்சு காய்ச்சி நம்ம அதுக்கப்புறம் என்ன இருக்குதுல்ல, இதை வந்து காய்ச்ச பிறகு வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி தரமாக இருக்கும், அண்டி பருப்பாக அவிச்சா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இந்த நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல வேரில் உள்ள அந்த அது பருப்பு மாதிரி தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம முதல்ல இதை காய்ச்சி முதல்ல இந்த ஒரு அல்வா மாதிரி வரும், அந்த அல்வா மாதிரி இருக்கிறத முதல்ல நம்ம சாப்பிட்றணும். அதை சாப்பிட்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு வயிறு புண்ணு சுத்தமாக போயிடும். அதுக்கு பிறகு இந்த எண்ணெய் இருக்குதுல்ல, எண்ணெயை வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு நமக்கு எப்போது மறுபடியும் வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு வந்தோன்னா அந்த எண்ணெயை நம்ம குடிச்சிட வேண்டியதான். அவ்வளவு ரொம்ப நன்மை தரக்கூடிய பொருள் தான் இது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம சாப்பிட சாப்பாடு அவ்வளோ விஷம். அந்த விஷத்தை முறிக்கணும்னா இதை குடித்தே ஆகணும். எல்லோரும் இதை மாதிரி செய்து குடிக்க.